சித்தர்கள் வாழும் பூமி அப்படின்னு சொன்னாலே நமக்கு டக்குன்னு திருவண்ணாமலை தான் ஞாபகம் வரும். சித்தர்கள எங்கேயாவது மீட் பண்ணியிருக்கீங்களா? ஏதாவது அவங்கள பத்தின ஏதாவது ரகசியங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? சித்தர்கள் அப்படின்னும்போது எனக்கு தெரிஞ்சு ஒரு 2 பேர நானு திருவண்ணாமலையில மீட் பண்ணியிருக்கேன். பட் ஓகே. அது வந்து ஒரு 4 இயர்ஸ் பேக். ஓகே. இப்போ வந்து எல்லா சித்தரும் ஓடி போயிருவாங்க. ம். ஹானஸ்ட்டா சொல்லணும்னா, இப்போ அங்க நடக்கிற ஒரு விஷயத்தினால எல்லாரும் ஓகே. ஓடிதான் போவாங்க. ஓகே. என்ன பிகாஸ் காரணம்? எனி டைம் கிரவுட். ம். எல்லாமே வந்து அந்த ஒரு பழைய பிரசித்தம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு ஓகே. இல்லையா? அது எனக்கு என்னமோ ஐ ஃபீ அ எனக்கு வந்து அது குறைஞ்சிட்டே வர மாதிரியே ஃபீல். ஓகே. ஸோ ஏன்னா மக்கள் வராங்க, ஓகே. ம். அத வந்து ஆத்மாத்மமா கும்பிடுறாங்களா அப்படின்னா இல்ல. அவசர அவசரமா ஓடுறாங்க. ம். அந்த அந்த லைன்ல நின்னு பார்க்கணும்ன்றது முடிவாயிடுச்சு. ஓகே. சோ அத மெல்லமா பொறுமையா பார்த்துட்டு போனாதான் என்ன? அப்படி அதெல்லாம் கொஞ்சம் மக்கள் கிட்ட வந்ததுன்னா கொஞ்சம் சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. கண்டிப்பான ஒரு விஷயம். அது மட்டும் எனக்கு அங்க ரொம்ப ஃபீலா இருக்கு. இப்போ ரீசென்ட் டேஸா ஓகே. திருவண்ணாமலை பார்த்தா எனி டைம் கிரவுட். ஒரு பக்கம் சந்தோஷமும் இருக்கு, இன்னொரு பக்கம் கொஞ்சம் கஷ்டமாவும் இருக்கு.